Good afternoon, students. Today we are going to learn about inventions of saccharin. Saccharin derived its word from the word saccharin meaning sugars. Sodium saccharin, benzonic sulfamide is non-nutritive or artificial sweetener with effectively no food energy. It is commonly used as a sugar substitute because it does not contain calories or carbohydrate. It is about 300 to 400 times as sweet as regular sugar, hence need only small amount to get sweet taste but has a bitter or metallic aftertaste especially at high concentration. Saccharin is used to sweeten products such as drinks, candies, cookies and medicines. Introduction. சாக்ரைன் என்ற அந்த வேர்டு சாக்ரின் என்ற அந்த வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. சாக்ரின்க்கு அர்த்தம் என்னென்னா சுகர். இந்த சுகரை என்ன சுகருக்கு என்ன கெமிக்கல் நேம்னா பென்சானிக் சல்ஃபமைடு. சோடியம் சாக்ரைனில் எந்த சத்து பொருளும் கிடையாது. இது ஒரு செயற்கையான ஸ்வீட்னர். இதில் எந்த ஃபுட் எனர்ஜி எதுவுமே கிடையாது. இதில் பொதுவாக சாதா சர்க்கரைக்கு பதில் இந்த ஆர்டிஃபிஷியல் சுகரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாக்கரைனில் எந்த கார்போஹைட்ரேட்ஸோ அல்லது கலோரிஸோ எதுவும் கிடையாது. இந்த சாக்கரைன் 300 to 400 டைம்ஸ் சாதா சர்க்கரையை விட ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்படின்னா கரும்புலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த சுகரை விட இது 300 to 400 டைம்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கொஞ்சமாக தான் நம்ம உணவில் அந்த எதில் பயன்படுத்துகிறோமோ அதில் கொஞ்சமாக தான் போடணும். அதிகமாக நம்ம போட்டோன்னா கசப்புத்தன்மை அல்லது அந்த மெட்டலோடைய ஸ்மெல் அதில் தெரியும். அடுத்து இந்த சாக்கரைன் பொதுவாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, குக்கீஸ், மெடிசன்ஸ் இதிலெல்லாம் அந்த சாக்கரைனை யூஸ் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி. Saccharin was discovered by the chemist Ira Remsens and Konstantin Fahlberg in 1879 while they were investigating the oxidations of O-toluene sulfamide. Fallenberg noticed an unaccountable sweet taste to his food and found that this sweetness was present on his hand and arms despite his having washed thoroughly after leaving the laboratory. Checking over his laboratory apparatus by taste test, Fallen was led to discover the source of this sweetness, saccharin. Saccharin became the first commercial available artificial sweetener. It is still made by the oxidation of O-toluene sulfamide as well as from phthalate anhydrides. சாக்கரின் என்ற அந்த ஆர்டிஃபிஷியல் சுகரை ஐரா ரெம்சன்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபால்பர்க் என்ற 2 சயின்டிஸ்ட் 1879 கண்டுபிடிச்சாங்க. இது டொலின் சல்ஃபமைடு என்ற அந்த கெமிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும்போது இந்த சாக்கரின் உருவாகுதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஃபாலன்பர்க் அந்த ஆராய்ச்சி முடித்து வெளியே வரும்போது அவருடைய கைகளை கழுவின பிறகும் இந்த இனிப்புத்தன்மை அதில் கையில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அடுத்து அதனால் அவர் திரும்ப லெபார்ட்டரிக்கு போய் ஒவ்வொரு கெமிக்கலும் லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சாரோ அது எல்லாத்தையும் டேஸ்ட்டு செக் பண்ண தொடங்கினார். டேஸ்ட் செக் பண்ணி அதில் கண்டுபிடிச்சது தான் இந்த சாக்கரின். சாக்கரின் தான் முதலாக அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் செயற்கை சர்க்கரையை யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் இந்த சாக்கரின் வந்ததுன்னா டொலின் சல்ஃபமைடோட ஆக்சிடேஷன் மூலமாகவும் அதே நேரத்தில் பைத்தாலிக் ஆன்ஹைட்ரைட் இந்த 2 கெமிக்கலோடைய ஆக்சிடேஷனால் இந்த சாக்கரின் உருவாகுது. Fallenberg and Remsen published articles on benzonic sulfamide in 1879 and
1880. In 1884, then working on his own New York City, Fallenberg applied for patent in several countries describing methods of producing this substance that he named saccharin. 2 years later, he began producing the substance in a factory of slubbery of Magdeburg in Germany. Fallenberg would soon grow wealthy, while Remsen merely grew irritated, believing he deserves credit for substance produced in his laboratory. On the matter, Remsen commented, Fallenberg is groundler. It nause- it nauseates me to the army name mentioned Edin in the same berth with them. ஃபாலன்பர்க் ரெம்சன் ரெண்டு பேருமா சேர்ந்து 1879 1888 இந்த 2 வருஷத்துலையும் பென்சானிக் சல்ஃபமைட் பற்றின ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபாலன்பர்க்ன்றவர் அந்த தனியாக 1884 நியூயார்க் சிட்டியில் என்ன பண்ணார்னா, அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆராய்ச்சிக்கு பல நாடுகள்லேருந்து பேட்டன் வாங்கினார். பேட்டன்னா அங்கீகாரம் வாங்கினாங்க. வாங்கி அது மூலமாக அந்த சாக்கரினை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர், அதுக்கு எப்படி நேம் கொடுத்தாங்கன்ற அதெல்லாம் சம்மந்தமாக அந்த பேட்டனை வாங்கினாங்க, அங்கீகாரம் வாங்கினார். 2 வருஷம் கழித்து அவர் என்ன பண்ணார்னா, ஜெர்மனியில் உள்ள மேக்பர்குன்ற அந்த ஃபேக்ட்ரியில், புறநகர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் இந்த சர்க்கரையை உற்பத்தி செஞ்சார். ஃபாலன்பர்க் இது மூலமாக நல்ல பெரிய செல்வந்தர் ஆகிட்டு வந்தார். அந்த ரெம்சனுக்கு பிடிக்கலை. அவர் இந்த பெருமையெல்லாம் ரெம்சனுக்கு தான் கிடைக்கணும்னு எண்ணி எதிர்பார்த்தார். அதனால் ரெம்சன் ஃபாலன்பர்க்கை துரோகின்னு சொன்னார். அவர் அதே நேரத்தில் அமெரிக்கா ஆர்மியில் எடின் என்ற அந்த பேரை கேட்டாலே தனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். Uses: it has no caloric values and does not promote toothache. It is not metabolized by the body and its excrete unchanged. Saccharin is widely used in the diets of diabetes and others who must avoid sugar intake. It is also extensively employed in diets, soft drinks, and other low-calorie food, and it is useful in food and for pharmaceuticals in which the presence of sugar might lead to spoilage. It does not react chemically with other food ingredients such as it stores well. Blendless of saccharins with other sweeteners are often used to compensate for each sweetener weakness and faults. யூசஸ்: சாக்கரினோடைய யூஸ். சாக்கரினில் எந்த கலோரியும் கிடையாது. இது பல் சொத்தையை உருவாக்குறதில்ல. இந்த சாக்கரின் மனித உடம்புக்குள்ளே எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோ, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸோ அல்லது எந்த ஒரு எக்ஸ்க்ரீஷன் வெளியேற்றத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரதில்லை. இந்த சாக்கரின் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, சுகர் எடுக்கக்கூடாதுன்றவங்களுக்கு இந்த சாக்கரின்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சாக்கரின் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸில், அடுத்து லோ கேலரி ஃபுட்ஸு, மெடிசன்ஸ், இங்கெல்லாம் அந்த சாக்கரின் யூஸ் பண்ணுறாங்க. சுகர் ஆகிறதுனால இது ஸ்பாயில் ஆகிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அடுத்து இது எந்த பொருட்கள் கூடயும் வேதியியல் மாற்றங்களை எதுவுமே உருவாக்குறதில்ல. அடுத்து இந்த சாக்கரினை சில ஸ்வீட்னரோடைய குறைகள், தவறுகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் இந்த சாக்கரினை யூஸ் பண்ணுறாங்க. A 10:1 Silamate saccharin blend is common used in countries where both these sweeteners are legal. In this blend, each sweetener masks the other of taste. Saccharin is often used with aspartame in diet
carbonates soften drinks so much sweetness remains should be fountain syrup be stored beyond the aspartame relatively short shelf life. In its acid form, saccharin is no water soluble. The, fo- the form used as an artificial sweetener is usually it's sodium salt. Calcium salt is also sometimes used, especially by the people restricting their dietary sodium intake. சைலமேட் சாக்கரின் வந்து 10:1 ரேஷியோவில் எல்லா நாடுகள்லையும் எடுக்கிறதுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிப்பு சுவையை தரும். இது போக டயட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க அல்லது கார்போஹைட்ரேட்டு இல்லாத ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை சிரப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் வந்து சாக்கரின் ஆசிட் கூட கலக்க முடியாது. அடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து சோடியம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் சால்ட்டும் சில சமயங்களில் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு சோடியமை எடுக்கிறதுக்கு பதில் கால்சியம் சால்ட்டாகவும் இந்த சாக்கரினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சைடு எஃபெக்ட்ஸ். People with sulfonamide allergy can experience allergy reactions to saccharin as sulfonamide derivatives can cross reactions. Saccharin in toothpaste can cause burning sensation, swelling, and rashes in mouth and lips in sensitive individuals. Current status of saccharin is that it allowed in most countries, and countries such as Canada has lifted their previous bans of its food addictive. The claim that is associated with bladder cancer were shown to be unfounded in experiment on primates. Side effects. சிலருக்கு வந்து சோடியம் சல்ஃபமைடு அலர்ஜி உள்ளவங்க இந்த சாக்கரின் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சோடியம் சல்ஃபமைடு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த சில டூத்பேஸ்ட்டில் சாக்கரின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அலர்ஜி உள்ளவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வாயில் அந்த எரிச்சல் தன்மை ஏற்படுத்தும். அடுத்து ரேஷஸ் உருவாகும். உதடுகள்லேயும் வாயிலையும் அந்த இரிட்டேஷன்ஸ் வந்து ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான பர்சன்ஸை சல்ஃபமைடு அலர்ஜி உள்ளவங்க சாக்கரின் எடுக்கக்கூடாது. அடுத்து கரண்ட்டாக சாக்கரின் வந்து நிறைய கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து பிளாடர் கேன்சர் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. Task 1. Do you know about the difference between sugar and saccharin? Discuss with your partner and write them down. இப்போ நம்ம படித்த அந்த சப்ஜெக்ட் சுகர் saccharin. Sugar is an edible crystalline substance that is derived from the sugar cane or sugar beet. Sugar form the main ingredients in candies, and when consumed in excess quantity, it may lead to obesity, toothache, and diabetes. Saccharin sweetener may be natural or artificial and are used as substitute for sugar. Sweetener are not good for your teeth, and they counters the acid forming bacteria inside the mouth, which reject them as nutrient. ஃபஸ்ட்டு டாஸ்கில் அந்த சுகருக்கும் சாக்கரினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு சுகர் வந்து சர்க்கரை பார்த்துருப்பேன், குட்டி குட்டி அந்த கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து கரும்பு சாறிலிருந்து எடுக்கிறாங்க. அடுத்து அந்த சர்க்கரை வந்து அந்த நிறைய இன்க்ரீடியன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு. இதை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது
அந்த உடல் பருமன், பல் சொத்தை, சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான நோய்கள் வந்து உருவாகுது. சாக்கரின் யூஸ் பண்ணும்போது சாக்கரின் வந்து நேச்சுரலாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆர்ட்டிஃபிஷியலாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சில மரங்கள்ல இருந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க இல்லையா? அது நேச்சுரல். கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறது இப்போ நம்ம படித்தோம் சாக்கரினை. அதிலேருந்து தயாரிக்கவும் செய்யலாம். இந்த ஸ்வீட்னர் வந்து பல்லுக்கு நல்லதில்லை. அதை பாக்டீரியாக்களை உருவாக்கி நியூட்ரிஷனை வெளியேற்றும். Task 2. Revisit the text and reflect. Was the sweetness of saccharin discovered accidentally? Discuss your opinion about the accidental discovery. The H.W. Pareto Company wanted Fallenberg to the test purity of shipment of sugar that had impounded by US government using Rexin lab. Fallenberg agreed and happily conducted the test. After he had finished, Fallenberg continued to work in Remsen lab on various things such as developing coal tar derivative. On the moment day in question, after working in the lab, Fallenberg was at home about to tuck into his meal when he noticed the bread roll he had just taken a bit out of taste incredible sweet. After ruling out the possibility of the bread roll being made away, Fallenberg came to the conclusion that he must have accidentally spilled a chemical into his hand rather than immediately sticking his finger down his throat and throwing it, then rush into a hospital. Fallenberg report became positively excited at the throughout his new discovery. Yes, the first non-toxic artificial sweetener and discovery became a scientific. Did not wash his hand after getting chemical all over him, all over them. ரெண்டாவது டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பேசேஜை ரீட் பண்ணி அந்த சாக்கரின் தற்செயலாக கண்டுபிடிச்சதா நினைப்பு உன்னுடைய ஒப்பீனியனை கேட்டிருக்காங்க. இந்த சாக்கரின் தான் கண்டுபிடிச்சது தற்செயல் தான். அதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டபிள்யூ பீட்டர் என்ற அந்த கம்பெனி அவங்க தயாரிக்கக்கூடிய சர்க்கரையோடைய பியூரிட்டியை அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபாலன்பர்கு கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்சனுடைய லேபில் வச்சு இந்த டெஸ்டிங்கை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவர் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோல் தார்லேருந்து வரக்கூடிய அந்த டெரிவேட்டிவ்ஸை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது அவர் பிரெட் ரோல் சாப்பிட்றார். பிரெட் ரோல் சாப்பிடும்போது என்றைக்கும் இல்லாத ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறத அவர் உணர்றாரு. உணர்ந்த உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நேராக லேபுக்கு போய் அவர் அன்னைக்கு என்னென்னலாம் டெஸ்ட்டு பண்ணாரோ அந்த கெமிக்கலை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றத்தையாக டேஸ்ட் பண்ண தொடங்கினார். டேஸ்ட் பண்ணும்போது தான் அந்த சல்ஃபமைடில் ஆக்சிடேஷன் நடக்கும்போது அது அந்த ஸ்வீட்னஸ் அக்கர் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சு அதுதான் முதலாக அந்த விஷம் இல்லாத செயற்கை சர்க்கரைன்றதை அவர் கண்டுபிடிச்சது. Here are some of the products that use artificial sweetness. Discuss its pros and cons. Pros of artificial sweetness. It is good for diabetic patients, regulates their body blood sugar. It is helpful for people who want to lose weight, lesser calories or no calorie. It is safe for pregnant women suffering from diabetes. Cons of artificial sweetness. It leads to health problems such as cancer. It lacks nutritious value among other things. Not all are approved by FDA. தேர்ட் டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படங்கள் கொடுத்துருக்காங்கள கூல்ட்ரிங்க்ஸு ஸ்வீட்னர் இந்த மாதிரியான
இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்ப்போம். முதல் அட்வான்டேஜ் என்னென்னா, சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சுகர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிஃபிஷியல் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சர்க்கரையோட அளவு எதுவும் கூட போகிறதில்ல. அடுத்தது வந்து யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு இனி எதிர்பார்க்குறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சுகரில் எந்த கேலோரிஸ் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் போல தான் கேலோரிஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டான உமன் வந்து சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களும் இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சுகர் என்னென்னா, இது வந்து கேன்சரை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் எந்த சத்து பொருளுமே இதில் இல்லை. எல்லா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் FDA கம்பெனினால் அங்கீகாரம் பெற்றது இல்லை. Task 4 Group Discussion. From the history of saccharine invention, it is found that Fallenberg and Remsens had worked together. In later stage, Fallenberg ignored Remsens and applied for patent. He did not give Remsens any credit to the invention. Divide the class into group and begin a discussion on your view and opinions about the given situations with reference to the following question. Whom do you think deserve the credit of saccharine invention? Fallenberg deserves the credit of saccharine invention. What do you know about the patenting of scientific product? Patenting means a government authority or license confirming a right or title for a set of period, especially the sole right to exclude about others for making use or selling an invention. How do you associate the issues to the present contest? Fallenberg ignored Remsen and applied for patent. He did not give Remsen any credit of invention. இந்த டாஸ்க் 4ல் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்சின் இந்த சாக்கரின் கண்டுபிடிக்கும்போது ஃபாலன்பர்க் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரெக்சினை தனியாக ரெக்சினை முதல்ல பார்த்தோம், ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ரெக்சினையும் கூட வச்சு தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை பேட்டன்ட் அங்கீகாரம் வாங்கும்போது மட்டும் அவரை தவிர்த்து பல நாடுகளில் அவர் வந்து அந்த அங்கீகாரம் வாங்குறாரு. இந்த கிரெடிட் வந்து ரெம்சனுக்கு கிடைக்கலன்னு அவர் வருத்தப்படுறாருன்றது பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும், குரூப் டிஸ்கஷன் பண்ணி இந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சாக்கரின் கண்டுபிடிச்சதுக்கான பெருமை யாருக்கு கிடைக்கணும்? ரெக்சனோட கம்பெனியில் இருந்து அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் சர்க்கரை இருக்குன்றதை கண்டுபிடிச்சது ஃபாலன்பர்க் தான். அவரோட கையில் அந்த இனிப்பு சுவை இருந்ததுனால தான் அந்த கெமிக்கலில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதில் ஏதோ ஒன்று இனிப்பு சுவை இருக்குன்னு அவர் தான் தேடி கண்டுபிடிச்சார். அதனால் அந்த பெருமை அவருக்கு தான் போகணும். வாட் டு யூ நோ அபவுட் த பேட்டன்ஷிப்? அந்த சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸுக்கு பேட்டன்ஷிப்னு என்ன? பேட்டன்ஷிப்ன்றது அங்கீகாரம். இது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி அல்லது லைசன்ஸ். நம்ம ஒரு பொருள் செய்கிறோன்னா அது நீ தான் கண்டுபிடிச்சி அந்த அங்கீகாரம் உனக்கு தான் கிடைக்கணுன்றது மாதிரி அத்தாரிட்டி வாங்குறத தான் பேட்டன்ட்டுன்னு சொல்கிறோம். அது மூலமாக அந்த பொருட்களை அவங்க விற்கிறது, அந்த எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விற்கவும் செய்யலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இந்த கான்டெஸ்ட்லேருந்து என்ன தெரிய வருது அதுதான் நம்ம பார்த்தோம். ஃபாலன்பர்க்ன்ற என்ன பண்ணுறாரு, ரெம்சனை தவிர்த்து அவர் மட்டும் தனியாக பேட்டன்ஷிப் வாங்கி அந்த ரெம்சனுக்கு அந்த பெருமையை கொடுக்கல. Task 5 Form groups and make short presentation on the topic addiction. You may use some of the cues given based on the passage discussed above. Cues: sugar is also addictive like drug.
Sweet sensations give sensory pleasure. It is a habit forming just like alcohol, tobacco, nicotine, tea, coffee, and chocolate as it triggers the brain. It provides credits and comfort and is eaten for comfort eating at times of stress and distress. Sugar consumption should be avoided and it is advisable to break the habit if you addict addict to it. உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அடிக்ஷன் பற்றின சில ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணோம். இவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன், சுகர் வந்து ட்ரக் மாதிரி அடிக்ஷனை கொடுக்குது, போதையை தருது. சிலர் நல்லா சாக்லேட்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கள, அந்த மாதிரி இது ஒரு அடிக்ஷனை கொடுக்குது. இந்த சர்க்கரையோடைய அந்த சுவை வந்து ரொம்ப இனிமையான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால அது வந்து ஆல்கஹால் அந்த குடிக்கிறது, அடுத்த புகையிலை யூஸ் பண்ணுறது, நிக்கோட்டின் யூஸ் பண்ணுறது, டீ, காஃபி, சாக்லேட் இந்த மாதிரியான பொருட்களை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதில் அதையே விரும்பி விரும்பி அதிகமாக சாப்பிட்ற மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துது. இது இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ் இருந்தால் இதிலேருந்து வெளியே வரணும்னு இப்படி க்ளூ கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ணணும்னா அடிக்ஷன்ன்ற அந்த வார்த்தையை வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அனுப்பணும். இது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். Addiction is a disease in which people find themselves unable to stop using substance or engaged in a behavior. Addiction is a complex condition, a brain disease that is manifested by compulsory substance use despite harmful consequences. New research finds sugar addiction is like drug abuse. Addiction is defined as chronic relapsing disorder characterized by consuming the drug seeking. Addiction to drug and alcohol affects millions of nationwide. People with addiction crave and seek out drug or alcohol no matter what the cost. இப்போ அடிக்ஷன்ன்ற அந்த வார்த்தையை வச்சு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணணும். அடிக்ஷன்றது ஒரு ஆளை தொடர்ந்த அந்த பொருளை திரும்ப 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 யூஸ் பண்ணுறதுக்கு தூண்டுறதை தான் நம்ம அடிக்ஷன் சொல்கிறோம். இந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ், காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜுக்கு ஆகும்போது இது வந்து மூளையை பாதிக்குது. அடுத்தது இந்த சுகர் அடிக்ஷனும் அந்த போதை பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு வகையான ட்ரக் அப்யூஸ் தான். இந்த அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா க்ரானிக் அல்லது ரீப்ளேசிங் டிஸார்டர்ஸை உருவாக்குது. இந்த ட்ரக் அடிக்ஷன் அல்லது ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் வந்து உலக அளவில் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. இந்த அடிக்ஷனில் இந்த அடிக்ஷனுக்கு யாரெல்லாம் உட்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விலை எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. Task 6. Read and word it sweet, sweeten, sweetener. A single word may have many meaning. When we change the content, situation of its usage, the meaning also change. Does not it sound sentence? In sound phase, you learn about saccharine. There is one such word. Sweet is a word that function with many meaning in different sentence. It can do more than one job. Here is a chart details the part of speech. Read it thoroughly and identify the part of speech indicates the word sweet in sentence giving in parallel chart. Sweet, sweeten, sweetener இனி 3 டேபிளர் காலம் போட்டு அந்த
ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடங்களில் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான மீனிங் தரும். ஆனால் சவுண்ட் ஸ்பெல்லிங் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்படி அதை வார்த்தைகளை கண்டுபிடிச்சி சார்ட்டை ரெடி பண்ணணும். ஸ்வீட். Fallenberg noticed an uncomfortable sweet to his food. Saccharin is about 300 to 500 times as sweet as sucrose. ஸ்வீட்டுக்கு எக்ஸாம்பிள் ஃபாலன்பர்க்ன்றவர் என்ன பண்ணார், அவர் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் அளவுக்கு அதிகமான இனிப்பு சுவை உள்ளதை கண்டுபிடிச்சார்னு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சாக்கரின் என்ற அந்த வார்த்தை 300லேருந்து 500 மடங்கு சுக்ரோஸை விட சுவையாக இருக்குன்னு கொடுத்துருக்கோம். Sweetener are also a fundamental ingredients in diets. Drink to sweeten them without adding calories. Dextrose or maltodextrin is added to reduce the instant sweetness of artificial sweetening agent. ஸ்வீட்டனுக்கு எக்ஸாம்பிள் அந்த ஸ்வீட்னர் பொதுவாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸில் இனிப்பு சுவைக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த சத்தும் இல்லை. டெக்ட்ரோஸ் அல்லது மால்டோடெக்ஸ்ட்ரின் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோட இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்னர். சாக்கரின் இஸ் an artificial sweetener used in productions of various food. Saccharin is 700 times sweeter than table sugar. சாக்கரின் ஆர்டிஃபிஷியல் சுகராக உணவுப் பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. சாக்கரின் சாதா சர்க்கரையை விட 700 மடங்கு சுவையாக இருக்குது.